மிஷினரிகள் மட்டும் இல்லாட்டினா இந்தியா இடுகாடாக அதாவது சுடுகாடாக இருந்திருக்கும் அப்படின்னு கூறியவர் தந்தை பெரியார். ஏன்னா இந்தியாவுல மிஷினரிகள் சாதிச்சது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அது எக்கச்சக்கமான சாதனைகள் இருக்குதுங்க. பென்னி குயிக் அப்படின்ற மிஷினரி முல்லை பெரியார் அணைய கட்டினாருங்க. சிடி ஸ்டட் போன்ற மிஷினரிகள் தேயிலை செடிகளை கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்குனாங்க. மிஷினரி கிரகாம் ஸ்டைன்ஸ் யாருமே தொடாத குஷ்டரோகிகளை தொட்டு பராமரிச்சாருங்க. ராபர்ட் டி நோப்லி, வீரமாமுனிவர், பீட்டர் பர்சிவல், கலெக்டர் எல்லிஸ் துரை, ஜி.யு. போப் ஐயர், ஜோகன் பிலிப், சீகன் பால்க் இவங்க எல்லாம் தமிழ் மொழியோட பாதுகாப்புக்காகவும் அதனோட பெருமையை உலகறிய செய்யவும் அரும்பாடுபட்டு இருக்கிறாங்க. மிஷினரி ராணியஸ் சிறை கைதிகளுக்குன்னு நல்வாழ்க்கைய உருவாக்குனாருங்க. 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தென்னாட்டுல உருவாக்குனாருங்க. மிஷினரி ராணியஸ் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் உருவாக்குனாருங்க. மிஷினரி ரிங்கல் தோப்பே பெண்கள் மாராப்பு சேலை அணிய இருந்த தடைய நீக்கிறதுக்காக அரும்பாடு பட்டாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர வழிவகை செய்தாருங்க மிஷினரி ரிங்கல் தோஃபே. அடுத்ததா மிஷினரி வில்லியம் கேரி சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய பழக்கத்தை ஒழிக்க பாடுபட்டாருங்க. பெண் மருத்துவ கல்விக்கு வித்திட்டு மருத்துவமனையை உருவாக்கியவர் தான் மிஷினரி ஐடா ஸ்கைடர் அம்மையார். ஓலை சுவடுகள்ல தவழ்ந்த தமிழ அச்சில ஏத்தி புத்தகங்களை அச்சடிக்க உதவியவர் தான் சீகன் பால் அப்படின்ற மிஷினரி. தரங்கம்பாடியில இவர் தான் பெண்களுக்கான முதல் தமிழ் பள்ளிய உருவாக்குனாருங்க. சிவகாசியில வெடிமருந்து ஆலைகளை உருவாக்கி உலக அளவுல பிரபலமாக காரணமானவர் மிஷினரி ராக்லாண்ட் தான். எடித் மேரி பிரவுன் அப்படின்ற மிஷினரி வட இந்தியாவில மருத்துவ சேவை ஆற்றியதோடு பெண்கள் மருத்துவ கல்வி கற்கவும் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிச்சாருங்க. பிரான்சிஸ் சேவியர் ஐயா கடற்கரை ஓரங்கள்ல சென்று மீனவ மக்கள் நல்வாழ்வுக்குன்னு பாடுபட்டாருங்க. ஏமி கர்மைக்கல் அப்படின்ற மிஷினரி சிறு வயதிலேயே பெண் பிள்ளைங்களை இந்து கோயில்கள்ல தேவதாசி அப்படின்ற இழிவான பணிக்கு கொண்டு சென்று விடுகிற மூட பழக்கத்தை எதிர்த்து அதை தடை செய்ய அரும்பாடுபட்டாருங்க. பெண் பிள்ளைங்களை எடுத்து வளர்த்தாருங்க. அநாத பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் தந்து ஆதரிச்சாருங்க. லண்டன் மிஷன் சொசைட்டி மூலம் கொண்டு வரப்பட்ட உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, கேரட் இதெல்லாமே நீலகிரி பகுதியில விளைவிக்கப்பட்டன. விவசாயம் அங்க செழிச்சுச்சுங்க. மக்களோட வாழ்வாதாரமும் அதனோட சேர்ந்து உயர்ந்துச்சுங்க. ஈவ்லின் பிராண்ட் அம்மையார் அப்படின்ற மிஷினரி மூலமாக சேலம் கொல்லிமலை பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் நல்வாழ்வு அடைஞ்சாங்க. ரச்சன்ய சேனை அதாவது சால்வேஷன் ஆர்மி அப்படின்ற மிஷினரி ஊழியங்கள் மூலமாக ஏழை மக்களுக்கு உணவும் உடையும் கிடைச்சிச்சுங்க. ஜான் டி பிரிட்டோ அப்படின்ற மிஷினரியோட கடுமையான மிஷினரி பணியின் மூலமாக ராமநாதபுரத்துல திருட்டு தொழில குலத்தொழிலாக செய்கிற மக்கள் எத்தனையோ பேரு நல்ல பாதையில கடந்து வந்தாங்க. ஆர்த்தர் மர்காஷியஸ் அப்படின்றவரு மருத்துவமனைகளை கட்டி ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சையை அளிச்சாருங்க. பெண்களுக்கான ஆசிரிய பள்ளியை ஆரம்பிச்சாருங்க. விதவை பெண்களின் மறுமலர்ச்சிக்காக போராடினாருங்க. இது மட்டும் இல்லாம நம்ம எல்லா